குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 22/6/2026 28/6/2026 வரை உள்ள காலகட்டங்களிலே உத்தர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்திருக்கிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்க, சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் மிதுன ராசியில் இருப்பார், புதன் ஆட்சியில் இருப்பார். குரு சுக்கிரன், இதில் குரு உச்சமாக கடகராசியில் இருப்பார். கேது சிம்ம ராசியில் இருக்கக்கூடியதும், ராகு கும்பராசியில் இருக்கக்கூடியதும், சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடியதும், செவ்வாய் நமக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடியதுமாக கிரகங்களின் அமைப்பு இருக்கு. இந்த புத பகவான் நமக்கு ஜூன் 24 கடகராசிக்கு வந்துடுவார். அப்போ 3 கிரக சேர்க்கை இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்துக்கு பயணம் செய்ய இருக்கிறார். கன்னி ராசியிலேருந்து இவர் விருச்சிக ராசி வரைக்கும் போவார். ஸோ இந்த ஒரு சினாரியோவும் இருக்குது. அதனால் இந்த சினாரியோ பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, மேஷராசிக்கு உத்தர நட்சத்திரத்திலிருந்து பயணங்களுடைய கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் விருச்சிக ராசியில் வரும்போது அஷ்டமஸ்தை கொடுப்பார். உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்திலிருந்து பயணம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் மெதுவாக செய்யும். 6ஆம் இடத்துல வரும்போது, அதாவது கன்னிராசிக்குள்ளே பயணம் செய்யும்போது, உத்தரம் ஹஸ்தம் சித்திரை அப்படிங்கிற ஸ்தானங்களில் வரும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக தெரியும். முக்கியமாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிறது, ஆரோக்கியத்தில் மேம்பாடு கொள்வது, யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது, எதிரிகிட்ட தப்பிச்சிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய துலா ராசியில் வரும்போது கலத்திரத்தினோட நல்ல ஒரு இணைவு, விட்டு கொடுத்தவர்களுடைய எண்ணங்கள், அது முக்கியமாக இந்த கூட்டு தொழில் பண்ணுபவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும். இந்த 8ஆம் இடம்ங்கிற விருச்சிக ராசிக்குள்ளே வர்றாரு. கேட்டை நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை அப்படின்னு வரும்போது சந்திராஷ்டம் எஃபெக்டையும் கொடுப்பார். அன்றைய நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழைய ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணிவிட்டு நின்னால் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, செவ்வாய் உங்கள் ராசிநாதனே இந்த 8ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டு இருப்பார். அதனால் நான் இருக்க கவலை என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டங்களில் 2-8 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. இது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் செட்டிங் கொடுக்கும், மைண்டு நல்லாவும் இருக்கும். உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே சூரியன் புதன் இவங்க 2 பேர் இருக்கிறது உங்களுக்கு நல்லதை தான் தரப்போகிறது. புத்தி மட்டும் கரெக்டாக வச்சுட்டு பண்ணுங்க. அவசரப்படாமல் யோசித்து குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை அனுசரித்து செஞ்சிங்கன்னா ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், செய்கிற காரியமும் நல்லாயிருக்கும். அதனால் குருவின் அருளாலும் சுவாமியின் அருளாலும் நல்ல பலன்களை நீங்கள் இந்த வாரம் எதிர்நோக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷப ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாய் 7-12க்குரியவர். அதுபோல சந்திர பகவான் கன்னிராசியிலிருந்து விருச்சிக ராசி வரை பயணம். உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரர் 5ஆம் இடமிலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு சில சிக்கல்களும் உண்டு, பல நன்மைகளும் உண்டு. 5ஆம் இடம் அப்படிங்கிறதே குழந்தைகள் விஷயத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள்,
நான் அப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாட்டிலே படிப்பு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய அந்த அப்படிங்கிறது இருக்காமல் போயிடும். 6ஆம் இடம் அப்படிங்கிற துளாராசிக்குள்ளார வரும்போது அங்கே காற்று ராசியான சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதுக்கான ரெசிப்ரோகேட்டிவ் பெனிஃபிட்ஸை நீங்கள் கிடைக்கும். நான் நினச்ச மாதிரி இதெல்லாம் நடக்குது, நான் நினச்ச மாதிரி இப்படின்னு கடவுளுடைய அனுகிரகத்தினால எனக்கு காரியங்கள் கைகூடுகிறது அப்படின்னு சொல்லுவீங்க. எதிரிகள் உங்களை விட்டு விலகி நிற்பார்கள். 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் விசாக அனுஷ கேட்டை அப்படிங்கிற தன்மையில் வரும்போது நீங்கள் உங்களை முதன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதனால் சுகம் கிடைக்கும். செவ்வாயினாலே பார்க்கப்படுகிறனா தைரியமாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆனாலும் இந்த வாரத்தில் 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சூரிய பகவான் இருப்பதனாலே மனதிலே தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். கூடவே புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஆட்சியிலே அமர்ந்ததுனால கொஞ்சம் புத்தி சாதுரியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறதுனாலே அங்கே உச்சம் பெற்று இருக்கக்கூடியதுனாலும் கூடவே இந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஓரளவுக்கு சௌக்கியங்களை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. புத்தி தடுமாறாமல் நிதானமாக யோசித்து நிதானமாக இந்த காய்களை நகர்த்தினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். 7, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் நன்மையாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இந்த நாள் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி உள்ள ஒரு நாளில் உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் கொண்ட இந்த வாரத்தில் உத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். உங்கள் ராசிகளுடைய புதன் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டங்களிலே உங்களுக்கு 4ஆம் இடமான உங்கள் ராசிநாதனுடைய கன்னி ராசி வீட்டுக்குள்ளே இருந்து சந்திரன் பயணம் செய்கிறார். ஆரோக்கியத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் அதிகமாக கண்டித்தல் அப்படிங்கிறது இருந்தால் காரியங்களும் தடைபடும். 6ஆம் இடம் அப்படிங்கிற கொடுக்கல் வாங்கல் இடத்துல சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. ஆனால் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் சத்ருஸ்தானத்தை பார்க்கறது அவ்வளவு நல்லதில்லை. அப்படி பார்க்கக்கூடியவர் 6, 12 தொடர்பினாலே புதிய முயற்சிகளில் சில தடைகளையும் ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இந்த வாரத்தில் நீங்கள் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் எப்படி இருக்க போகிறீங்கன்னா லிபரலாக மைண்ட் செட் இருக்கும். சனி பகவானுடைய கருணையினால் சுகமான காரியங்களெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். 3, 8 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை இந்த வாரம் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அது மூலமாக லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்திலே புதிய நண்பர்கள் வந்து சேர்வார்கள். அவங்க மூலியமாக செய்யக்கூடிய காரியங்களும் நீங்கள் எடுத்த டெசிஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற ஆர்குமெண்டேட்டிவாக சில விஷயங்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை. எந்த ஒரு விஷயத்தையும் தனித்துவத்துடன் நீங்கள் அணுகினீங்கனாலும் இந்த வாரம் நல்லாயிருக்கும். மற்றவங்களோட ஒப்பிடாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுடைய கெப்பாசிட்டியை நீங்கள் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. ஆனால் உங்கள் மனநிலை எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாகும். பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெம்போட காரியங்கள் பண்ணிங்கன்னா
டெஃபினட்டாக இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுப்பதற்கும் பணத்தை கொடுப்பதற்கும், பொருள் வரவு அப்படிங்கிறது குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால லாபம் உண்டு. அதனால் எல்லாமே நன்மையாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய நாதன் சந்திர பகவான் உத்திர நட்சத்திரத்திலிருந்து கடகராசி வரை கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறார். 22/6 இருந்து 28 வரைக்குள்ள இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி வரை செல்லக்கூடியவர் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார். எந்த காரியத்தையும் குழந்தைகள் வழியில் நீங்கள் ரீப்பிங் பெனிஃபிட்டாக எடுக்கும்போது சந்தோஷப்படுவீங்க. வாரிசுகள் எப்பவுமே நல்லதை கொடுப்பார்கள். 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் இருப்பதனாலே லாபங்கள் வரும். 4ஆம் இடம் என்கிற மண்மனை வாகன யோகத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய மைண்ட் செட்டில் சில செட்பேக்கும் உண்டாகும். கொஞ்சம் மிக்சட் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய வாரம் இது. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்காரர் 12ஆம் இடத்தில் மறைகிறார். 3ஆம் இடத்துக்காரர் 12ஆம் இடத்தில் மறைகிறார். அதாவது சூரியனும் புதனும் மறைவது அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. அவருடைய பார்வையானது 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்து மேலே விழப்போகுது. சூரியனும் புதனும் சத்ருஸ்தானத்து மேலே பார்வையை வைக்க போகிறார். அப்படி 6ஆம் இடத்திலே குருவின் சூரியனின் பார்வை இருப்பதனாலே பொருள் வரவு கொண்டு, புதனின் பார்வையும் அங்கே இருக்கு. அப்போது ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில் சுப செலவுக்கான வாய்ப்புகளை கொண்டு வருவார். 24ஆம் தேதி அன்று புதன் இந்த மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ இந்த 2 நாள் 22, 23 நாளில் ஒரு நல்ல செய்தி வந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன், புதன் மற்றும் குரு இவங்க 3 பேர் சேர்ந்து அமரப் போகிறார்கள் இந்த வாரத்தில். பார்வை, இந்த குருவினுடைய பார்வை ரொம்ப நல்லது. உங்கள் ராசியினுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறது, கலத்திரஸ்தானத்தை பார்ப்பது, உங்கள் ராசியினுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பது, இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ப்ளஸ் நிறைய இருக்குது, மைனஸ் கம்மி தான். 3, 9 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. சூரியனை சாரமாக கொண்ட உத்திர நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சந்திரன் பயணம் செய்கிறார். கேட்டை என்கிற புதனின் சாரம் வரைக்கும் செல்ல இருக்கிறார். கன்னி ராசியிலிருந்து விருச்சிக ராசி வரை செல்லுகிறார். இந்த ஸ்பெல் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா, சூரியன் உங்கள் ராசிநாதன் லாபத்திலே உட்கார்கிறார் புதனுடன் சேர்ந்து. புதன் 24ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார். அப்படி அவர் அங்கு இருக்கிற காலகட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை கிடைக்கணும்னா குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் நன்மையாக அமைய வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த 5-11 அப்படிங்கிற தொடர்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் லாபத்தை நோக்கிய வாழ்க்கை பயணத்திலே இந்த வாரம் முக்கியமான பங்கு சூரியனால் நடக்கிறது. 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டம். சூரிய வழிபாடு இந்த வாரத்தில் முக்கியம். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக பண்ணிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக
நன்மைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. தொழிலிலே நல்ல வளர்ச்சி காணலாம். ஏதோ பண்ணோம் எப்படியோ பண்ணோம் அப்படிங்க இல்லாமல் இப்படித்தான் பண்ணுறோம் இதுக்காக தான் பண்ணுறோன்னு புரிந்து கொண்டு சில காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. அது எல்லாமே சக்ஸஸை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. 7-4 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு இந்த வாரத்தை நீங்கள் ரன் பண்ணுங்க. எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். 3 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரிவ்யூ பார்த்துக்கிடுங்க. இந்த வாரத்தில் இப்படி பண்ணினோமே கரெக்டாக இருக்கா, அந்த மூமெண்ட் சரிதானா அப்படின்னு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி அன்றைக்கி கடகராசிக்குள்ளே வந்துடுவார். 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால் ஒரு சின்ன டியூன் கொடுத்துட்டே வந்துட்டிங்கன்னா பர்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய சந்திர பகவான், லாபத்துக்குரிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் உங்களுக்கு பல விதத்தில் நன்மை தரப்போகிறார். சூரியனுடைய அந்த சாரமான உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் என்கிற புதனுடைய சாரம் உங்கள் ராசிநாதனுடைய சாரம் வரைக்கும் செல்ல போகிறார். புதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறத 4ஆம் இடத்துல காட்டுவார். அதன் மேலே அவர் 24ஆம் தேதி கடகராசிக்குள்ளே வந்துடுவார். லாபஸ்தானத்துக்குள்ளே வந்து உட்காந்துப்பார். அப்போ தொழிலிலே நிறைய முன்னேற்றம் உண்டு இந்த வாரம். பர்டிகுலராக வேலையில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களை தனித்துவப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. அறிவு ஆற்றலினால் வரக்கூடிய லாபங்கள் இந்த வாரம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகும். சுறுசுறுப்பு நல்லாயிருக்கும். உங்களுடைய எனர்ஜி லெவலை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் நீங்கள் பார்க்க முடியும். சூரியன் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பது தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்ப்பதனால தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வரும். வீணாக அடுத்து உங்களோட சண்டை போடாமல் அனுசரணையாக போனீங்கன்னா அது சக்ஸஸ் கொடுக்கும். புத பகவான் இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய லாபத்துக்கு வர போகிறாருன்னு பார்த்தோம். அப்போ உங்கள் ராசியினுடைய லாபத்துக்கு வரும்போது அவருடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற படத்தை பார்க்க போகிறார். பஞ்சமஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல கோர்வையாக பார்க்கும்போது ஆரோக்கியத்தின் தன்மை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை 24ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. சந்திர பகவானுடைய இந்த மூமெண்ட் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து பயணம் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துக்குள்ளார் வரும்போது செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். செவ்வாய் உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து பார்ப்பார். அவருடைய பார்வையினாலே பார்வை பலம் செவ்வாயுடைய 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் விழும். அப்படி 7ஆம் இடத்துல விழுவதனாலே தைரியமாக சில காரியங்களை செய்ய போகிறீங்க. அப்போ எல்லா விஷயமும் உங்களுடைய தைரியத்துக்கும் வலிமைக்கும் உங்களை நிலைப்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல தீனி போட போகிற வாரமாக இருக்குது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்க போகுது. 9-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டே வாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு லாபம் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி நண்பர்களே. 22ஆம் தேதி 28ஆம் தேதி உள்ள காலகட்டங்களில் உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. இந்த சந்திரனானவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்குரியவர். அவர் லாபஸ்தானத்துக்குள்ளார வராரு. உங்கள் ராசியினுடைய 11ஆம் இடம் 12ஆம் இடத்துக்குள்ளே வராரு. உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதுக்கப்புறம் உங்கள் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அதை பெற்றுக்கொண்டு குடும்பத்தில் நீங்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்கிறது. சூரிய பகவானும்
உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். சூரியனின் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதனாலே நல்ல ஒரு மொமெண்ட், தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள், புதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய புதன் உச்சத்தில் இருப்பார், ஆட்சியில் இருப்பார். இந்த சூழ்நிலையில் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 24ஆம் தேதிக்கு புதன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ 2 நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. புதன், சுக்கிரன் மற்றும் குரு தொழில் ஸ்தானத்தில் இருக்க போகிறாங்க. நிறைய பயணங்கள், இடப்பெயர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத கலகங்கள் இது ரெண்டுத்தையுமே கொடுப்பார் தொழிலில். அதில் கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில், மாற்று பாலினத்தர் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேர்ட்ஸை கொடுத்து மாட்டிக்காதீங்க. இந்த கேது பகவான் லாபத்தில் இருக்கிறது நல்லது தான். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கும்போது சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதனால கொஞ்சம் லாபம் கூடுதலாக கிடைக்கும். கொஞ்சம் புத்தியை தீட்டுவதனாலே நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. யோகக்காரனான சனி பகவான் உங்களுக்கு தொடர்ந்து லாபத்தை கொடுத்து கொண்டிருப்பார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. 3, 4 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை இந்த வாரம் முழுவதும் பயன்படுத்துங்கள். சிக்கல் தீரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இந்த வாரம் 22ஆம் தேதி 28ஆம் தேதி உள்ள காலகட்டங்களிலே சந்திர பகவான் உத்திர நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்ய இருக்கிறார். அதனால் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்துக்கான வழிகள், லாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, லாபம் பெற்ற பின்னே அதனுடைய செலவுகள், உங்களை பற்றின தற்சோதனைகள், இதெல்லாம் இந்த வாரத்தில் பிளாட்டண்டாக நமக்கு தெரியுது. சூரியன் புதன் இவங்க 2 பேரும் உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அங்கிருந்து உங்களுடைய ஆசையை 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்து அதுக்கப்புறம் சார்ட் அவுட் ஆகும். 24ஆம் தேதி அன்றைக்கி புதன் உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அங்கே குரு சுக்கிரன் இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. குருவின் பார்வை பூர்வ புண்ணியத்திலேருந்து இருக்குது. அதனால் அப்பா வழியிலே வரக்கூடிய நன்மைகள் உண்டு. பிதா யோகம்னு சொல்லுவோம். அப்படி நல்ல சௌக்கியங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், அடுத்தடுத்த காரியங்களிலே நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸும் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப உங்களை வெளிக்காட்டிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் எனக்கு தெரியும் குதிச்சிங்கன்னா மட்டும்தான் அடி விழும். அதனால் அதை மட்டும் பண்ணாத இந்த வாரம் கரெக்டாக இருந்துடுங்க. சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறது லாபத்தை கொடுக்கும். பொருட்சேர்க்கைகள் வருவதற்கு வாய்ப்புகள், புதிய சுப நிகழ்வுகளுக்கான ஒரு நல்ல முத்தாய்ப்பான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. அதனால் அது நீங்கள் நல்லபடியாக நடக்க போகிறது காரியங்கள்லாம். அதனால் நல்லாயிருக்கும். புதனும் பயணத்தின் மூலியமாக உங்களுக்கு பொருள் வரவை கொடுப்பார். அதனால் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த உங்களுக்கு லாபங்கள் மேன்மேலும் பெருகும். அதனால் இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே.
உங்கள் ராசியின் நாதன் அஷ்டமத்திலே அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியின் குடும்ப தன வாக்குஸ்தானத்தையும் விரயஸ்தானமான விருச்சிக ராசியும் பார்த்து கொண்டு இருக்கிற காலகட்டங்களிலே எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த கடகராசிக்காரர் சந்திரன் இந்த வாரத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்துக்கு வர லாபஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் தன்னுடைய காலை பதிக்கிறார். அப்படி விரயஸ்தானம் வரைக்கும் வருவார். உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் 22ஆம் தேதியில் 28ஆம் தேதி வரைக்கும் பயணம் இருக்கிறது. இப்போ தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. லாபத்தை நோக்கிய பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. கொஞ்சம் கலெக்டிவாக பணம் வந்த பிறகு சுப செலவுகளும் இருக்கும். செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியின் மேலேயும் இருக்கிறதுனால தைரியமாக வலிமையாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. புத பகவான் உங்கள் ராசியிலிருந்து அஷ்டமத்துக்கு போகிறார் 24ஆம் தேதி. அப்போ 24ஆம் தேதியிலேருந்து அலைச்சலுடன் சில பயங்களும் கொடுப்பார். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனாலே மனதிலும் சந்தோஷம், குடும்பத்திலே குதூகலம் எல்லாத்தையும் கொடுப்பார். குருவின் 8ஆம் இடம் எப்படி இருக்க போகுதுன்னா எதிர்பாராததை எதிர்பார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது ராகுவான 3ஆம் இடத்துக்காரரை பார்ப்பதனாலே முயற்சிகளிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, புதிய பரிமாணத்திலே தொழிலுடைய வளர்ச்சி இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறது. சனி பகவான் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். குருவினால் பார்க்கப்படுகிறார். மனை வாகனத்திலே சின்ன சின்ன மாறுதல்களை செய்யக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். 2, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ள எங்கன்னா சிக்கல் அதிலேருந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பிளாட்டண்டாக தெரியும். நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு குரு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களிலே 22ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் அந்த 7ஆம் இடத்துக்காரான சந்திர பகவான் உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரைக்கும் வரார். சூரியனுடைய சாரம் கொண்ட உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் என்கிற புதனுடைய சாரம் வரைக்கும் வருகிறார். அப்படி வரும்போது உங்களுக்கு நீங்கள் யார், உங்களுடைய தன்மை என்ன, தனித்துவமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நல்ல கிளியராக ஒரு அமோனியா பிரிண்ட் மாதிரி எடுத்து கொடுத்துருவார். ஸ்கேனர் அப்படின்னு இருக்குது. பொருளாதாரத்திலே நல்ல வசதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே சூரியன் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே 8க்குரியவர். அதனால் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த அடண்டமாக புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருப்பார். சுறுசுறுப்பை காட்டி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இந்த புதன் 24ஆம் தேதி கடகராசிக்குள்ளே சமசப்தமாக உட்கார்ந்துப்பார். அங்கே கலத்தத்தின் மூலியமாக நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். நட்பு பாராட்டி நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடகராசிக்குள்ளர குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருப்பது குருவினால் நன்மையும் சுக்கிரனினால் களத்திரத்திலே ஆரோக்கிய குறைபாடுகளும் காட்டும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சூரியனின் சாரத்திலே உத்திர நட்சத்திரத்திலே கன்னியா ராசியிலே செல்லும் போது தந்தை வழி சொத்துக்களிலே வரக்கூடிய லாபங்கள் உங்களை சேரும். சொந்த விஷயத்திலெல்லாம் நல்ல நன்மைகள் கொண்டு கவர்மெண்ட் ரிலேட்டடான சப்போர்ட்டிவ் பெனிஃபிட்ஸும் கொடுக்கும். தொழில் ஸ்தானத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே பயணிக்கும் போது உங்களுக்கு புதிய ஆற்றல் வெளிப்படும். லக்ஷ்மி நரசிம்மரின் வழிபாட்டினால் வரக்கூடிய பண வரவு உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி லாபத்தில் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் வருவார். குருவினால் பார்த்து கொண்டிருப்பார், செவ்வாயினால் பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் லாபம்
மல்டிஃபோல்டாக வரத்துக்கான வாய்ப்பு. எந்த மாதிரி லாபங்கள்? நிலங்கள் போன்றவற்றிலோ சொத்துக்கள் மூலியமாகவோ எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இந்த வாரம் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியில் 22ஆம் தேதியில் 28ஆம் தேதி இருக்கும் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவானுடைய நிலைப்பாடை பார்க்கும்போது உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலிருந்து பயணம் ஆரம்பிக்கும். விருச்சிக ராசி வரைக்கும் போவார். அதனால் அஷ்டமத்தில் இருக்கும்போது அதிகமாக குழப்பங்கள் பண்ணிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. வெற்றிக்கான வழிகளை நீங்கள் வகுத்து கொண்டு அதுக்கு பிரகாரம் பாதை வகுத்த பின்பு பயந்தன லாபம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த வரிக்கேற்ற மாதிரி நீங்கள் பயப்படாமல் போகணும். லாபஸ்தானத்தை சூரியன் பார்த்து கொண்டிருப்பார். அதனால் லாபம் எப்படி இருந்தாலும் கிடைக்கும். தந்தை வழியிலும் சமூகத்திலே அரசாங்க வழியிலும் நல்ல லாபங்களை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் வெற்றியை தருவதாக அமையும். நவமம் 9ஆம் இடமான துலா ராசியும் தொழில் ஸ்தானமான விருச்சிக ராசியிலே வரும்போது குருவின் அருளாலே தொழிலிலே புதிய முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது. அதனால் அடுத்தடுத்த காரியங்கள் எல்லாம் அழகாக அமைவதற்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது இந்த வாரத்தில். 5வது இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி தன்மை மாறி 6ஆம் இடமான கடகராசிக்கு 24ஆம் தேதி வந்து விடுவார். அப்படி வரும்போது உங்கள் ராசியில் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அந்த விரயஸ்தானம் லாபஸ்தானம் அந்த தொடர்பினால் சுப செலவுகளை ஏற்படுத்துவார். நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள், கல்யாணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய கல்வி நிலையில் நல்ல மேம்பாடு, கொடுத்த கடன் வாய்ப்புகள் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை, சம்பளம் போன்றவையெல்லாம் உயர்வதற்கான வாய்ப்புகள் போன்ற அடுத்தடுத்த பரிமாணத்தின் வளர்ச்சியை நீங்கள் காணலாம். அதனால் நல்ல ஒரு சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற கிரக நிலை. 2-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் இந்த வாரம் தொடர்ந்து பயன்படுத்த வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களை வந்து சேரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்க ராசிக்குள்ள சனி பகவான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் வருடக்கோளாக. இந்த சூழ்நிலையிலே உங்க ராசியின் 5ஆம் இடத்திலே குரு பகவான் கடகராசியிலே சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 24ஆம் தேதி புதனும் சேர்ந்துப்பார். இந்த சந்திர பகவான் இருக்கக்கூடிய வீட்டிலே இவர்கள் இருப்பதும் உங்கள் ராசியை பார்ப்பதும் சிறப்பு. உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் 22ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்துக்கும் பயணம் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற விஷயமும் இந்த வாரத்தில் உண்டு. அது கொஞ்சம் புதிய வேலைகள் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் ஒர்க்கை மட்டும் கண்டினியூ பண்ணி பொறுப்புகளை கொஞ்சம் பார்த்து நிதானித்து பண்ணினீங்கன்னா போதும். ஆளுமை திரையுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாருமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். நீங்களாக போய் இன்வால்வ் ஆகும்போது சில தகராறுகளும் உண்டு. மறதி, மயக்கம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த வாரத்தில் இருக்குது. பூர்வபுண்ணிய ஸ்தானத்துக்குள்ள சந்திரன் வரும்போது உங்களுடைய லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும், செவ்வாயினால் பார்க்கப்படுவதனால ஸ்ட்ராங்காக எதையுமே டபுள் ஸ்ட்ராங்காக அப்படி பண்ணக்கூடிய சூழ்நிலையும், குரு தொடர்ந்து அந்த பூர்வபுண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதனாலே, அதுபோல் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே வர்ற காசு க்ளீனாக வந்துடும். கவலைப்படாதீங்க. தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் கொடுக்கக்கூடியதாக வாரக்கடைசி. அதனால் அதை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தையும் ஒரு தொடர் நிலையான பயணத்தையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று
ஆன்மீக நாட்டத்துடன் நிறைய பக்தி ஸ்ரத்தையுடன் செய்யக்கூடிய பூஜைகள்லாம் இந்த வாரத்தில் உண்டு. அது எல்லாமே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைகிறது. ராகுவின் 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதான கேது பகவானையும் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடியதான சுக்கிர பகவானையும் நீங்கள் மனதில் கொள்ளும்போது புத்தி சாதுரியத்தினாலும் ஞான வைராக்கியத்தினாலும் பலவிதமான காரியங்களை இந்த வாரம் சாதிக்கப் போகிறீர்கள். 7-4 என்ற அதிர்ஷ்ட எண் இந்த வாரம் உங்களுக்கு துணை நிற்கும். நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல வாரம் இது. வாழ்க வளத்துடன். இந்த வாரத்திலே 22ஆம் தேதி துர்காஷ்டமி. அன்றைய நாளிலே ஆணி திருமஞ்சனம் 23ஆம் தேதி நைட்டில் நடக்க ஆரம்பிக்கும். 21ஆம் தேதி நைட்டில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம். மகா நடராஜ பெருமானின் அந்த அபிஷேக ஆராதனையை காண்பது ஜென்ம சாபல்யம் சொல்லுவோம். அப்படி ஒரு நல்ல ஒரு மோட்ச நிலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. 27ஆம் தேதி சனி பிரதோஷம். அன்றைய நாளிலே பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானை வழிபடுவது, அந்த ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமானின் நந்தியம்பெருமானுக்கும் சிவனுக்கும் அபிஷேக ஆராதனை பொருட்களை வாங்கி தருவதனாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு தீர்மானமாக சொல்லலாம். அதனால் சுபிட்சங்களும் லாபங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்கு இந்த ஆணி திருமஞ்சனம் என்கிற நாளையும் சனி பிரதோஷம் என்கிற நாளையும் பயன்படுத்தி சிவ வழிபாடை மேற்கொள்ள நன்மை. வைஷ்ணவர்களாக இருந்தால் இந்த சனி பிரதோஷம் போது நரசிம்ம பெருமானை திருமஞ்சனம் செய்து வழிபடுவது உங்களுக்கு பொருள் வரவையும் ஐஸ்வர்யங்களையும் அதிகப்படுத்தி தரும். அதனால் இந்த காலகட்டங்களை இந்த வாரம் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.